Hey guys, நான் ஷம்க். Welcome back to another video. பல வருஷங்களுக்கு முன்னாடி பெர்னி மேடாஃப் அப்படின்னு சொல்ல போற ஒரு நபர் வந்து அமெரிக்கால இருக்க எல்லாரையும் ஏமாத்தி அதாவது 2 லட்சம் கோடி ரூபாய் ஏமாத்திருந்தாரு. அதாவது அது எது மூலியமான்னு பாத்தீங்கன்னா பான்ஜி ஸ்கீம் அப்படின்ற ஒரு விஷயத்து மூலியமா. அதை பத்தி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். முழுசா அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நான் கார்ட்ஸ்ல கொடுக்குறேன், போய் பாருங்க. எல்லாமே அமெரிக்கால தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருந்தா கடைசியில தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு பான்ஜி ஸ்கீமை நடந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா பான்ஜி ஸ்கீம் அப்படின்ற ஒரு விஷயம் தெரியாமலே, அந்த பான்ஜி ஸ்கீம்னா என்னன்னே தெரியாம இருப்பா நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ எல்லாருமே அதில் பணம் கிடைக்குது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக எல்லாருமே அதில் சேர ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் இந்த மை V3 ஆட்ஸ் அப்படின்னு சொல்ல போற இந்த ஒரு விஷயம். ஸோ இதை பத்தி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போடலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ள இப்போ வந்து நிறைய சம்பவங்கள் நடந்துருச்சு. அந்த மை V3 ஆட்ஸ் ஃபவுண்டரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆப்பை தற்காலிகமாக ஷட் டவுன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தையும் சொன்னாங்க. ஸோ அது என்ன அப்படின்றது எல்லாத்தையுமே நான் இந்த வீடியோவில் சொல்றேன். ஸோ வாங்க எடுக்கலாம். ஸோ 2021 மை V3 ஆட்ஸ் அப்படின்னு சொல்ல போற ஒரு கம்பெனி வந்து ஓப்பன் பண்றாங்க. இதோட ஃபவுண்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சக்தி ஆனந்த் அப்படின்ற மாதிரி ஒரு நபர். இதுக்கு முன்னாடியே ஒரு பேர்ல இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது வந்து ஒரு யூடியூப் சேனலா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பா, அதாவது யூடியூப்ல ப்ரொமோட் பண்ணி ஒரு ஆப்பா மை V3 ஆட்ஸ் அப்படின்னு சொல்ல போற ஒரு ஆப் வருது. ஸோ இந்த ஆப்போட கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆட் பார்க்கறது மூலமா நீங்க ஏர்ன் பண்ணலாம். சிம்பிளான கான்செப்ட் இதுதான். ஆல்ரெடி இந்த ஆப்பை பத்தி நிறைய யூடியூபர்ஸ் வந்து டீடைலா வீடியோ போட்டிருந்தாங்க. பட் இதனால நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன். இதுக்குள்ள நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே ஆக்சுவலி என்னன்னு பாத்தீங்கன்னா சில பிளான்ஸ் எல்லாம் இருக்கும். அதாவது ஒரு 5 என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து ஃப்ரீயான பிளான். வேற இந்த ஆப்புக்குள்ள எல்லாராலையும் வரவே முடியாது. யாராவது ஒருத்தரோட ரெஃபரல் மூலமா தான் இந்த ஆப்புக்குள்ள வர முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு ரூல் இருக்கு. அதாவது உங்களோட ஃபேமிலியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ யாரோ ஒருத்தர் வந்து உங்களுக்கு ஒரு லிங்க் அனுப்புவாங்க. அந்த லிங்க் மூலமா மட்டும்தான் இந்த ஆப்புக்குள்ள நீங்க ஜாயின் பண்ண முடியும். ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டார்டிங்ல வந்து 5 ரூபா ஃப்ரீயாவே சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். டெய்லி 5 ரூபா ஒரு மாசத்துக்கு 150 ரூபா வரும். பட் 150 ரூபாயே நீங்க எடுத்துக்கலாமான்னு பாத்தீங்கன்னா இல்ல, ஒரு 50 ரூபா தான் எடுத்துக்க முடியும். அந்த 50 ரூபாய்க்கு மேல நீங்க வந்து வித்ரா எடுக்கணும் அப்படின்ற மாதிரி நினைச்சீங்கன்னா அதுக்கு வந்து அடுத்த பிளானுக்கு ஷிஃப்ட் ஆகணும். அது வந்து 360 ரூபா, அது மாதிரி 1000, 2000, 50,000, 1 லட்சம் வரையும் இருக்கு. 1,21,000 சம்திங் நினைக்கிறேன் ஹையஸ்ட் பிளான். ஸோ அந்த 1,26,000 ஹையஸ்ட் பிளானை நீங்க போட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு 480 ரூபா வரும். ஸோ நீங்கள் போட்ட பணத்தை எடுக்கிறதுக்கு 200 நாளைக்கு மேலே ஆயிரும். ஒருவேளை உங்களுக்கு சீக்கிரமா பணம் எடுக்கணும்னா அதுக்கு வந்து இன்னொரு ரூல்ஸ் வச்சிருக்கானுங்க. ஹையஸ்ட் பிளானை போட்டுட்டு ஒரு 7 பேருக்கு நினைக்கிறேன். ஸோ 7 பேரை வந்து நீங்க ரெஃபர் பண்ணீங்கன்னா 7 பேரை அந்த ஆப்புக்குள்ள இழுத்து விட்டீங்கன்னா அது மூலயமா உங்களுக்கு நாளைக்கு 1000 ரூபாய்க்கு மேல வந்து பணம் வரும். ஸோ பணத்தை நீங்க வந்து ஒரு அந்த 1,21,000 நீங்க போட்டீங்களா அது வந்து ஒரு 2-3 மாசத்தையே எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். இது இல்லாம பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பிளானுக்கும் நீங்க அப்கிரேட் ஆக ஒரு ப்ராடக்ட்டை வந்து அவங்க கொடுப்பாங்க, சேல்ஸ் பண்ணுவாங்க. அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா கேப்சியூல், பவுடர் அப்படின்ற மாதிரி நிறைய ப்ராடக்ட் வந்து அவங்க விற்கிறாங்க. அது உடம்பு ஆரோக்கியத்துக்கு அப்படின்ற பேர்ல. பட் இது எல்லாமே அங்கீகரிக்கப்பட்ட ப்ராடக்ட்ஸான்னு பாத்தீங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட மருந்துகளான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இல்லவே இல்லை. இதுவே ஒரு ஃபேக்கான ஒரு விஷயமா வச்சுதான் அது மாதிரி சேல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது இல்லாம பாத்தீங்கன்னா அதுல வந்து ஆட்ஸ் வருது. ஸோ அந்த ஆட்ஸ் எல்லாமே இவங்களோட சொந்த ஆட்ஸ், அதாவது இவங்க பேசுற மாதிரி தான் இருக்கும் எல்லாமே. இப்போ யூடியூப் நீங்க பாத்துருக்கீங்கன்னா யூடியூப்ல நடுவில் ஒரு ஆட் வருதுன்னா வேற ஏதோ கம்பெனி தானே ஆட் போடுவாங்க. அந்த மாதிரி இல்லாம அந்த ஆப்ல ஒரு ஆட்ஸ் எல்லாமே இவங்க பேசுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அது ஆடுன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? அவங்களோட கம்பெனி அவங்களே ப்ரொமோட் பண்ணிக்கிறாங்க. கேட்டா வேற ஒருத்தவங்க ஆட் போட்டு அது மூலமா தான் எங்களுக்கு ரெவன்யூ வருது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது சரி, ஓகே, இதெல்லாம் ஓகே, இதுதான் கான்செப்ட்னு வச்சுக்குவோம். உண்மையிலேயே அந்த ஆட் பார்க்குறவங்க எல்லாம் காசு வருது, இதை பத்தி நீ என்ன நினைக்கிறீங்க, இதுக்கு என்ன சொல்ற அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா எஸ், காசு வருது. இந்த பணம் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை நாள் நீடிக்கும் அப்படின்ற மாதிரி நான் கேட்கிறேன். அதாவது ஸ்டார்டிங்ல சொன்னேன்ல பான்ஜி ஸ்கீம் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ பான்ஜி ஸ்கீம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளா நான் சொல்லிடுறேன். 1990களில் பார்த்தீங்கன்னா பெர்னி மேடாஃப் அப்படின்ற ஒரு நபர் வந்து அமெரிக்காவில் 2 லட்சம் கோடிக்கு மேலே ஸ்கேம் பண்ணாரு இந்த பான்ஜி ஸ்கீமை யூஸ் பண்ணி. இது என்னன்னா, இப்போ நான் வந்து ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து ஒரு 180 ரூபா என்கிட்ட கொடுங்க, டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு அந்த அமௌண்ட்டை நான் திருப்பி கொடுத்துட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். நீங்களும் நம்பி ஒருத்தர் வந்து என்கிட்ட 180 ரூபா கொடுக்குறாரு. 2 பேரும் வந்து சேர்றாங்க ஒரு 2-3 நாள் கழிச்சோ இல்லை ஒரு நாள் கழிச்சோ. ஸோ வந்து 180 ரூபாயிலேருந்து ஒரு சின்ன அமௌண்ட் எடுத்து ஃபர்ஸ்ட் சேர்ந்த ஒருத்தர்கிட்ட கொடுக்குறேன். அதாவது அவர் கொடுத்த அமௌண்ட்ல கொஞ்சம் அமௌண்ட் எடுத்து நானே திருப்பி கொடுக்குறேன். ஸோ அதுக்கப்புறம் இன்னும் 2 பேர் வராங்களா, அவங்க தர அமௌண்ட்டையும் நான் வாங்கி வச்சுக்கிறேன். ஸோ அவங்க கிட்ட இந்த கொஞ்சம் அமௌண்ட் எடுத்து திரும்பி கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி திரும்பி கொடுக்க அதை அவங்க நம்பிடுவாங்க. ஓகேடா, உண்மையிலேயே நம்மளுக்கு பணம் வருது, கொடுத்த அமௌண்ட்டை தாண்டி நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா டைம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்பி இருப்பாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்த அவங்க நம்பி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ இல்லை அவங்க சுற்றி இருக்கவங்க கிட்டயோ உண்மையிலேயே இந்த ஆப் மூலியமா நான் சம்பாதிக்கிறேன் இந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல. ஸோ அதை நம்பி இன்னும் நிறைய பேர் சேருவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் சேர 150 ரூபான்னு என்கிட்ட வந்துகிட்டே இருக்குமா. ஸோ இந்த 150 ரூபாயிலேருந்து ஒரு சின்ன அமௌண்ட், அதாவது ஒரு 150 ரூபாயிலேருந்து சின்ன அமௌண்ட் கொடுத்தாலே நான் நிறைய பேர் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி பல பேர் வரும்போது நான் என்கிட்ட பிரச்சனையே இல்லாமல் நான் காசு கொடுத்துட்டே இருக்கலாம், அதை நம்பி வாங்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சர்க்கிள் அதிகமாக அதாவது நிறைய பேர் வர அமௌண்ட் என்கிட்டயும் வந்துகிட்டே இருக்கும். அதே நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாருக்கிட்டையுமே கொடுத்துட்டே இருப்பேன், அதையும் நம்பிட்டு இருப்பாங்க சில பேர். ஸோ இந்த பான்ஜி ஸ்கீமை ஒரு டிஃப்ரெண்டான விதமா
மக்களை நல்லா நம்ப வச்சு மக்களே அவங்களுக்கு இல்லை இது வந்து ஒரு நல்ல ஆப் நான் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற நம்புற அளவுக்கு பிராண்ட் வாஷ் பண்ணி நம்ப வச்சிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா MLM அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லுவாங்க. என்னன்னா ஒரு ப்ராடக்ட் சேல் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், என்னோட ப்ராடக்ட் வந்து நான் சேல் பண்றேன். ஸோ அந்த ப்ராடக்ட் சேல் பண்றது மூலயமா நான் சேல்ஸ்மேன் அதாவது சேல் பண்ணி தராங்கல்ல அவங்களுக்கு வந்து ஒரு கமிஷன் கொடுக்குறேன். ஸோ நான் வந்து ஒரு ஃபேன் தயாரிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ஃபேன் தயாரிக்கிறதுக்கு எனக்கு ஒரு ரெட்கெல்லாம் சேர்த்து ஆக்சசரிஸ் ஆட்கள் செய்யறதுக்கான ஆட்கள் இதெல்லாம் சேர்த்து ஒரு 5000 ரூபாய் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒரு 8000 ரூபாய்க்கு அந்த ஃபேனை வந்து சேல் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்து ஒரு சேல்ஸ்மேன் பிடிச்சி அதை சேல் பண்றேன். அந்த சேல்ஸ்மேனுக்கு ஒரு 500 ரூபாவோ இல்லை 1000 ரூபாவோ நான் கமிஷன் கொடுத்துறேன். அது வந்து 8000 ரூபாய்க்கு சேல் பண்ணிடுவாங்க. எனக்கு 5000 ரூபாய் அந்த செலவு போக 1000 ரூபாய் அந்த கமிஷன் போக 2000 ரூபாய் நிற்குமா, 2000 ரூபாய் ப்ராஃபிட். ஸோ அந்த 2000 ரூபாய் ப்ராஃபிட் தான் எனக்கு வரும். இது வந்து MLM அப்படின்ற ஒரு விஷயம், MLM ஸ்கீம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது ஒரு லீகனான ஒரு விஷயம் இந்தியாவில். ஸோ இந்த MLM அப்படின்ற ஒரு விஷயத்த மூலமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பான்ஜி ஸ்கீமை வந்து இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இந்த MLM சொன்னல பேருக்குன்னு இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வித்துக்கிட்டு MLMன்ற மாதிரி காட்டிக்கிறதுக்காக இந்த பான்ஜி ஸ்கீம் மறைக்கிறதுக்காக இவங்க பண்ணிட்டு இருக்கானுங்க. இப்போ இந்த ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் முடிஞ்சிட்டு பீப்புள் இதுக்காக போராட ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து லெஜிட்டான ஒரு விஷயம். நான் 50,000 ரூபாய்க்கு மேலே ஏர்ன் பண்றேன், நான் வந்து டிரைவராக இருந்தேன், இப்போ நான் 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. ஓகே, சம்பாதிக்கிறீங்க, எல்லாமே கரெக்ட் தான். இன்னும் சில விஷயங்கள் நான் சொல்லணும், அதை வந்து கடைசியில் சொல்றேன். இது இப்போ லேட்டஸ்டாக நடந்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று February 10ஆம் தேதி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்க கமிஷனர் ஆஃபீஸ் முன்னாடி 100 பேருக்கு மேலே வந்து சக்தி ஆனந்த்னு சொன்னால அதோட ஃபவுண்டர், இந்த MyV3 ஆட்ஸோட ஃபவுண்டர். ஸோ அவர் வந்து ஒரு 100 பேருக்கு மேலே கூட்டிட்டு வந்து போராட்டம் மாதிரி பண்ணி, அதாவது இந்த யூடியூபர்ஸ் நியூஸ் சேனல்ஸ்லாம் ஆப் கம்பெனிக்கு எதிராக வந்து ஃபேக்கான ரூமரை கிளப்பிட்டு இருக்காங்க, ஒரு அவதூறு பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி பார்த்துக்கலாம். கண்டிப்பா பெரிய பெரிய சேனல்ஸ் மைடுடி, அதங்கோரி, ஸ்ரீஜிக்கு இந்த மாதிரி நிறைய பேர் இந்த ஆப்பை பத்தி பேசிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் பேசியிருப்பாங்க. ஸோ இது மூலயமா பீப்புள் வந்து உஷாராயிருவாங்க அப்படின்றது காரணத்துக்காக அங்கே வந்து போராட்டம் பண்ணி இதை ரூமர்ஸை கிளப்புறவங்க மேலே வந்து கேஸ் கொடுக்குறேன், வாங்கினா தான் இங்கேருந்து போவேன் அப்படின்ற மாதிரி கமிஷனர் ஆஃபீஸ் முன்னாடி அந்த ஃபவுண்டர் வந்து போராட்டம் பண்ண ஆரம்பிச்சாரு, ஒரு 100 பேரை கூட்டிகிட்டு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சைபர் கிரைம் கேஸ் வந்து அந்த MyV3 ஆட்ஸ் மேலே வந்து போய் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காகவும் அவர் வந்து ஒரு 15 நாள் அரெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த MyV3 ஆட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஆப்பை வந்து தற்காலிகமாக ஷட் டவுன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு ரீசெண்டாக வந்த நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க, ஆனால் சில லிமிடேஷன்ஸோட அப்படின்னு சொல்லி சில லிமிடேஷன்ஸ்லாம் போட்டிருக்காங்க போல இருக்கு. இதுதான் இப்போ லேட்டஸ்ட்டாக நடந்த விஷயங்கள். ஸோ இந்த விஷயங்கள்லாம் ஒதுக்கி தள்ளிடுவோம். இப்போ நான் வந்து உங்ககிட்ட இந்த மாதிரி ஏர்ன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஆசை இருக்கும். நிறைய பேர் நிறைய விஷயங்கள்லாம் மைண்டில் வச்சிருப்பீங்க. ஸோ உங்ககிட்ட நான் ஓப்பனாக ஒரு விஷயத்த பேசணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். ஆல்ரெடி வந்து நிறைய ஆப்ஸ் இந்த மாதிரி அவேர்னஸ் வீடியோஸ்லாம் நான் போட்டுட்டேன். பட் இருந்தாலும் அது அந்தளவுக்கு ரீச் இல்லை இந்த சென்ஸ் நிறைய பேர் பார்க்கல, நிறைய பேர் பார்த்துருந்தாலும் நிறைய பேர் எடுத்துக்கிற மனநிலைமையில் இருப்பாங்க அப்படின்றது எனக்கு தெரியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா தேவைகள், அதாவது நான் நிறைய வீடியோவில் சொல்கிற மாதிரி தேவைகளை இங்கே தப்பாக யூஸ் பண்ணிட்டு நிறைய பேர் ஏமாத்திட்டு இருக்காங்க. ஸோ அதே ஒரு விஷயம் தான் இங்கேயும் நடந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு பணம் அப்படின்ற ஒரு விஷயம் தேவை. உழைச்சி சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க, ஆனால் அந்த உழைச்சி சம்பாதிக்கிறத விட கொஞ்சம் பணம் ஈஸியாக வந்து அவங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். இல்லையும் ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் உட்காந்து செஞ்சு சம்பாதிக்கிறதுக்கு நாளைக்கு 3 மணி நேரம் உட்காந்துக்கிட்டு ஒரு ஆடை பார்த்துட்டு நான் சம்பாதிச்சா ஈஸியாக நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபார்முலாவை வச்சு இவங்க பிரெயின் வாஷ் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க, இந்த பான்ஜி ஸ்கீமை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு டைமுக்கு மேலே பீப்புள் நிறைய பேர் இதில் வந்து சேர ஒரு டைமுக்கு மேலே இதுக்கப்புறம் பீப்புளே ஆட் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு நேரம் வரும்போது ஃபவுண்டர் வந்து காசெல்லாம் அள்ளிட்டு ஓடி போயிடுவான். ஸோ இதுதான் நடக்கும். இதுதான் நடந்துச்சு. அங்கே பெர்னி மேடாஃப் வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. அது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமானுச்சு. அப்போதான் பல பீப்புள் அழுதுட்டு போராட்டம் பண்ணிட்டு ஏமாந்துட்டு பல பீப்புள் வந்து வயிற்றுச்சல்ல இருந்தாங்க. ஸோ அது மாதிரி யாருக்கும் நடக்கக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் பல பேர் பேச ஆரம்பிச்சாங்க. பட் அதெல்லாம் பொருட்படுத்த மாட்டாங்க மக்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களோட தேவைக்கு ஏற்ற பணங்கள் அவங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கா அப்படின்ற ஒரு காரணத்துக்காக கிட்ட ஒரு விஷயம் கேட்குறேன். எவ்வளோ நாளைக்கு தான் இந்த மாதிரி உட்காந்துக்கிட்டே சம்பாதிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்பிட்டு இருப்பீங்க? நம்புங்க, சில இடத்துல இந்த மாதிரி பணமும் வரதான் செய்யும். பட் எவ்வளோ நாள் இது நீடிக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்க? வந்து அந்த பணம் வந்தால் போதும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கோம். பட் அந்த பணம் வரதுக்கு முன்னாடி எப்படிலாம் இது மாதிரி இந்த விஷயம் நடக்குது அப்படின்றத வந்து நம்ம யோசிக்கவே மாட்டோம். ஸோ அதை யோசிச்சாலே இந்த அளவுக்கு மோஸ்ட் ஆஃப் த ஸ்கேம்லாம் நடக்காது. நம்ம எல்லாருக்குமே எல்லாரோட வாழ்க்கையிலுமே தேவை அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்க தான் செய்யுது. பண தேவை அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்க தான் செய்யுது. ஸோ இது எல்லாமே மிடில் கிளாஸ் ஃபேமிலி, புவர் ஃபேமிலி இவங்களுக்குலாம் ரொம்பவே அஃபெக்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நிலைமையில இந்த மாதிரி ஆட்கள்லாம் உள்ள வந்து நம்மளை பிரெயின் வாஷ் பண்ணி அது மூலயமா ஏமாத்துறது புரியாமலே இங்கே நிறைய பேர் ஏமாந்துட்டு இருக்கீங்க. இன்னும் அந்த ஒரு ஆளுக்காக இத்தனை பேர் போராட்டத்துக்கு வரதா இருக்கட்டும், அவனோட ஆளுக்காக ஆதரவாக இருக்கிறதா இருக்கட்டும், இது வந்து அவங்க கண்டிப்பாக இது பார்த்து மாறவே போகிறதில்ல அப்படின்றது எனக்கு தெரியும். இத்தனை பீப்புள் யாருமே அதை பற்றி புரிஞ்சுக்க போகிறதில்ல அப்படின்றது எனக்கு தெரியும். என்னைக்கு ஒரு நாள் அந்த ஆள் வந்து அந்த காசெல்லாம் அடிச்சுட்டு ஓடுறான்னா அப்போ தான் வந்து எல்லாரும் வந்து இவன் வந்து என்னை ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்லி கமிஷனர் ஆஃபீஸ் முன்னாடியோ இல்லை கவர்மெண்ட்டுக்கிட்டே வந்து கேஸ் கொடுப்பாங்க. அது வரையும் இவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் ஒரு தைரியம் வந்து இந்த மாதிரி ஏமாத்திட்டு இருக்காங்க. பட் இது யார் மேலே குறை சொல்றது அப்படின்றது எனக்கு தெரியவே இல்லை. ஏன்னா
ஒரு சைடு ஆசை, இன்னொரு சைடு தேவை, இன்னொரு சைடு ஏமாத்தணுன்ற ஒரு எண்ணம், இன்னொரு சைடு வந்து நம்ம சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு எண்ணம். ஸோ இதெல்லாம் தாண்டி இது வந்து இப்போ MyV3 ஆட்ஸ் திரும்பி வரதான் போகுது. இன்னும் சில பேர் சேரதான் போறாங்க. இத்தனை பேர் இதை பத்தி பேசியிருக்காங்களே, ஸோ இதுல கண்டிப்பா ஏதோ ஒரு தப்பு இருக்கும் அப்படின்றத வந்து உணர்ந்து எத்தனை பேர் மாறுவாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. பட் லாஸ்டா ஒரு சின்ன விஷயத்த சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, பணம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஈஸியாக கிடைச்சிடாது. அப்படி ஈஸியாக கிடைக்கிற பணம் கண்டிப்பாக நீடிக்காது. படத்தோட டைலாக் மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் கிரிஞ்சாக தான் இருக்கும். பட் இதுதான் உண்மை. ஸோ அதனால நான் சொல்கிறேன், என்றைக்குமே நம்ம கஷ்டப்பட்டு கிடைக்கிற பணத்தை நம்ம ஜெயம் ரவியோட ஒரு படத்தில் சொல்லுவார்ல, எல்லாத்துலேயுமே ஒரு கிக் இருக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு பணம் சம்பாதிக்கிறோமோ அதில் ஒரு கிக் இருக்கும். ஸோ அந்த ஒரு கிக்குக்காகவே கஷ்டப்பட்டு சம்பாதிங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். ஸோ அதை விட்டுட்டு இந்த மாதிரி ஈஸியாக தராங்க அப்படின்ற மாதிரி போய் ஏமாறாதீங்க. ஒரு நாள் நீங்கள் ஏமாந்து தான் போவீங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்த சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சொல்லிக்கிறேன். பாய்.